ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு கீரை கடைசல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கட்டு பருப்பு கீரை எடுத்திருக்கேன். கீரையை நல்லா இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 10 பூண்டு இதை எடுத்திருக்கேன். இதில் 1 டம்ளர் பாசிப்பருப்பை 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 விசில் அளவு வேக வச்சுருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்க போகிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டும் ஒன்றா போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப வேக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் அந்த வெங்காயம் எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கீரை மட்டும்தான் இப்படி செய்யணும்னு இல்லைங்க. அரைக்கீரை, சிறுக்கீரை எதில் வேணாலும் இந்த மாதிரி செய்யலாம். மோஸ்ட்லி கீரை இந்த மாதிரி செய்யும்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி கீரையில் புளி சேர்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கீரையில் புளி சேர்க்கும்போது அந்த கீரையோட ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். புளியை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. இந்த கீரை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் கீரை கடைசல் அது மாதிரி இருக்கும். ரொம்ப அரைச்சா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கீரையை தாளிச்சுக்கலாம். பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு இதே கன்சிஸ்டன்சி வேணும்னா இப்படியே இருந்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. இப்போது வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரே ஒரு பபிள் வர அளவுக்கு கொதி வந்தால் போதும். இந்த பாசிப்பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரையோடு நல்லா பிளெண்ட் ஆகணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த கீரை கடைசலை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.